அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி டிஎன்யூ சர்வே ப்ரிப்பரேஷன். இந்த வகுப்பில் பார்த்தீங்கன்னா பகுதின்னு சொல்லக்கூடிய தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அதில் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா முடியரசன், வாணிதாசன், சுரதா, கண்ணதாசன், அடுத்து பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எல்லாமே போட்டிருக்கிறோம். இது அடுத்த வகுப்பு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இவரை பற்றி முக்கியமான டீட்டெயில்ஸ் புக்கில் இல்லாதது என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அடுத்து ஸ்கூல் புக்கில் என்ன டீட்டெயில் இருக்குது அதையும் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்துடைய இயற்பெயர் என்னன்னு பார்க்கணும். கல்யாண சுந்தரம் இதுதான் அவருடைய இயற்பெயர். பட்டுக்கோட்டைங்கிறது அவர் பிறந்த ஊராக கூட இருக்கலாம், பின்னாடி பார்க்கலாம். இவருடைய அம்மா அப்பா பெற்றோர் யாருன்னு பார்க்கலாமா? அருணாச்சலம், விசாலாட்சி. இதுதான் பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தினுடைய அப்பா அம்மா. பிறந்த ஊர் தஞ்சாவூர் மாவட்டம், பட்டுக்கோட்டை வட்டம், செங்கப்படுத்தான் காடு. ஸோ செங்கப்படுத்தான் காடில் தான் அவர் பிறந்திருக்காரு. இந்த பட்டுக்கோட்டை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அவருடைய வட்டம். ஸோ வட்டம் அந்த வட்டத்தில் பிறந்திருக்கனால இவருக்கு பார்த்திங்கன்னா கல்யாண சுந்தரம் அப்படிங்கிற இயற்பெயர் முன்னாடி பட்டுக்கோட்டை அப்படிங்கிற வட்டத்தை சேர்த்துக்கிட்டாங்க. அதிலிருந்து பார்த்திங்கன்னா இவருக்கு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் என்ற பெயரை கொடுத்துட்டாங்க. அடுத்து பிறப்பு 13/4/1930. மறைவு 8/10/1959. கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் தான் வந்திருக்காரு? ஒரு 29 வருஷம் இருந்திருக்காரோ? அவ்வளோதான் இருந்திருக்கோம். ரொம்ப இளமையான வயசுலேயே பெரிய நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ சிறப்பு பெயர் பார்க்கும்போது மக்கள் கவிஞர். இந்த மக்கள் கவிஞருங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பு பெயர் யாருக்கு? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்துக்கு. ஸோ ஒரு பற்றி முக்கியமான அந்த வாழ்க்கை குறிப்பு பார்த்தாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா சிறப்பம்சங்கள். 1981 தமிழக அரசு பாவேந்தர் விருது வழங்கியது. ஸோ தமிழக அரசு பார்த்திங்கன்னா வருஷம் பாவேந்தர் பாரதாசன் விருது வழங்கிட்டு வரும். அந்த வகையில் இவருக்கு 1981 பார்த்திங்க அப்படின்னா பாவேந்தர் பாரதாசன் விருதை வழங்கியிருக்குது. அடுத்து 1993 கவிஞருடைய பாடல்கள் அனைத்தும் நாட்டுடைமை ஆக்கப்பட்டது. இவர்கள் பாடல்களை தமிழக அரசு பார்த்திங்கன்னா 1993 நாட்டுடைமை ஆக்கியிருக்காங்க. அடுத்து கல்யாண சுந்தரம் அவர்களின் பண் பரிமாணங்கள். ஸோ அவர் பார்க்கும்போது ஒரு கவிஞராக மட்டும் இல்லாமல் நிறைய வேலைகள் செஞ்சுருக்காரு. அதை தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. என்னெல்லாம் பார்க்கலாம். விவசாயி, மாடு மேய்ப்பவர், வியாபாரி, உப்பள தொழிலாளி, தண்ணீர் வண்டிக்காரர், டிரைவர், அரசியல்வாதி, பாடகர், நடிகர், நடனக்காரர், கவிஞர். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் செஞ்ச தொழில்களை கொடுத்துருக்குறாங்க. பொது உடைமை கருத்துக்களை திரைப்பட பாடலில் புகுத்தியவர். திரையிசை பாடல்களில் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர். இவரெல்லாம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு கூற்று தான். ஏன்னா பொது உடைமைங்கிறது பார்த்திங்கன்னா கம்யூனிசம். அந்த கம்யூனிசம் பற்றிய தகவல்களை திரைப்பட பாடல்களை இவர் தான் போற்றிருக்காரு. யார்? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். திரையிசை பாடல்களில் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர். இப்போ இருக்க பார்த்திங்கன்னா முதலாளிகள்லாம் பார்த்திங்கன்னா தொழிலாளர் மிதிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி இல்லாமல் அந்த உழைப்பாளிகளை பற்றி தன்னுடைய பாடல்களில் உயர்ந்து பாடியிருக்கிறாரு. முதல் பாடல் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நல்லதை சொன்னால் நத்தி காணா அப்படின்னு சொல்லிட்டு நல்லதே சொன்னால் நாத்திகனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் தான் முதலாக எழுதியிருக்கிறார். யார்? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். பட்டுக்கோட்டையார் பாடல் எழுதிய முதல் படம் படித்த பெண். இவர் திரைப்பட பாடலாசிரியர் தான். அப்படி எழுதிய முதல் படம் பார்த்திங்கன்னா படித்த பெண் அப்படிங்கிற படத்துக்காக தான் முதலாக பாடலை எழுதியிருக்கிறாரு. என்ன பாடல்? தான் நல்லதை சொன்னால் நாத்திகனா. கவிஞர் 1952 பாண்டிச்சேரி சென்று பாவேந்தர் பாரதிதாசனிடம் தமிழ் பயின்றார். ஸோ பாரதிதாசன் பாண்டிச்சேரியில் பிறந்தவர். அவர்கிட்ட போயிட்டு பார்த்தீங்கன்னா 1952 போயிட்டு எனக்கு தமிழ் சொல்லித்தாங்கன்னு சொல்லி தமிழை கற்று வந்திருக்கிறார். யார்? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். பாரதிதாசன் நடத்திய குயில் இதழில் உதவியாளராக பணியாற்றினார். இப்போ பாரதிதாசன் நடத்திய இதழ் குயில், அதில் உதவியாளராக யார் பணியாற்றிருக்கிறா? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பணியாற்றிருக்கிறாரு. எனது வலதுகை என்று பாரதிதாசனால் புகழப்பட்டவர். ஏன்னா அந்த பாரத நடத்த குயிலில் அவர் பணியாற்றிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவரோட தமிழ் பயின்றிருக்கிறாரு. அதனால் பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் இவரை எனது வலதுகை அப்படின்னு சொல்லி பாராட்டப்பட்டிருக்காரு. யார்? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை. அவர் கோட்டை, நான் பேட்டை என வேடிக்கையாக சொன்னவர் உடுமலை நாராயண கவி. நம்ம முன்னாடி போன வகுப்பில் பார்த்துருவோம் உடுமலை நாராயண கவி. ஸோ அவர் பட்டுக்கோட்டையை பற்றி ஒரு தமாசா ஒரு இது சொல்லியிருக்கிறார். அவர் கோட்டை, நான் பேட்டை அப்படின்னு சொல்லி ஒரு தமாசான ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார். யார்? உடுமலை நாராயண கவி. இவரை மக்கள் கவிஞர், பொது உடைமை கவிஞர், பாமர மக்களின் கவிஞர் என போற்றுவர். மூணுமே சிறப்பு பெயர், மறந்துடக்கூடாது. மக்கள் கவிஞர், பொது உடைமை கவிஞர், பாமர மக்களின் கவிஞர் என்றெல்லாம் அழைக்கப்படக்கூடியவர் யார்? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். இவர் எழுதிய மொத்த பாடல்கள் 56. இவர் இயற்றி வந்த கருத்து செறிவும் கற்பனை உரமும்
படைத்த பல பாடல்களை ஜனசக்தி பத்திரிகை வெளியிட்டு வந்தது. இவர் எழுதின கருத்து பாடல்கள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஜனசக்தி பத்திரிகை அப்படிங்கிற பத்திரிகை பார்த்திங்கன்னா வெளியிட்டு வந்திருக்குது. ஸோ அப்போது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் எழுதிய பாடல்களை வெளியிட்ட இதழ் எதுன்னு கேட்டால் ஜனசக்தி அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அடுத்து, தஞ்சையை சேர்ந்த வீர தியாகிகள் சிவராமன், இரணியன் ஆகியோருடன் சேர்ந்து விவசாய இயக்கத்தை கட்டி வளர்க்க தீவிரமாக பங்கெடுத்தார். ஸோ அதாவது தஞ்சையை சேர்ந்த வீர தியாகிகள் 2 பேர் இருக்காங்க. தஞ்சாவூரை சேர்ந்தவர்கள் சிவராமன், இரணியன். இவங்களோட சேர்ந்து பார்த்திங்கன்னா விவசாய இயக்கத்தை கட்டிக்காகணும்னு சொல்லிட்டு பணியாற்றிருக்காரு நிறைய. இவருக்கு இருந்த நடிப்பு ஆசையின் காரணமாக சக்தி நாடக சபாவில் இணைந்தார். ஸோ இவர் கவிஞர் மட்டும் இல்லை, எனக்கு நடிக்கணும்னு சொல்லிட்டு ஆசை இருந்திருக்குது. அதனால் சக்தி நாடக சபாவில் இணைஞ்சிருக்கிறாரு. தமிழ்நாடு அரசு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் நினைவை போற்றும் வகையில் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் மணிமண்டபம் அமைத்துள்ளது. அதாவது அவர் நினைவு போட்டுறதுக்காண்டி அவர் பிறந்த ஊரான பட்டுக்கோட்டையில் பார்த்திங்கன்னா மணிமண்டபத்தை அமைச்சிருக்காங்க. இவரது மறைவுக்கு கலைஞர் மு. கருணாநிதி இவரது அஞ்சலியில் கண்களை மூடுகிறேன், கல்யாணம் தெரிகிறார் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார். ஒளி தெரிகிறது, கண்களை திறக்கிறேன், கல்யாணம் இல்லை, கலை உலகம் இருளுகிறது என்று வேதனையுடன் தெரிவித்தார். ஸோ அவர் இறந்திருக்கும் போது பார்த்திங்கன்னா கருணாநிதி போயிட்டு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. என்ன பண்ணா, கண்களை மூடுகிறேன், கல்யாணம் தெரிகிறார், ஒளி தெரிகிறது, கண்களை திறக்கிறேன், கல்யாணம் இல்லை, கலை உலகம் இருளுகிறது அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லியிருக்கிறாரு. யார்? மு. கருணாநிதி, முன்னாள் முதலமைச்சர் மு. கருணாநிதி அவர்கள் சொல்லியிருக்காங்க. எனது முதலமைச்சர் நாற்காலியின் 3 கால்கள் எவற்றால் ஆனவை என்று எனக்கு தெரியாது, ஆனால் 4வது கால் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பாடல்களால் ஆனதுன்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்கா? கருணாநிதி அவர்கள் சொல்லியிருக்காங்க. இதோட பார்த்திங்க அப்படின்னா நம்ம முக்கியமான குறிப்புகள், அதாவது ஸ்கூல் புக்கில் இல்லாத டீட்டெயில்ஸ் நிறைய இருக்குது, அதெல்லாம் பார்த்தோம். இனிமேல் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ். ஓகேவா? எங்கள் 6ஆம் வகுப்பில் 2வது டேர்மில் சாப்டர் 4.2 கொடுத்துருப்பாங்க. துன்பம் வெல்லும் கல்வி அப்படின்னு சொல்லிட்டு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஏற்றி ஒரு பாடல் தான் கொடுத்துருப்பாங்க. ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே, நாட்டின் நெறிதவறி நடந்து விடாதே, நம் நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடலை கொடுத்துருப்பாங்க. அடுத்து அதில் பிரித்தெழுத கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதை சொல்லியிருக்காங்க. கைப்பொருள் அப்படிங்கிறத பிரித்தெழுத சொல்லியிருக்காங்க. கை கூட்டல் பொருள். மானம் இல்லா அப்படிங்கிறத பிரித்தெழுத சொல்லியிருக்காங்க. மானம் கூட்டல் இல்லா. அடுத்து குணம் இருந்தால், இதை எப்படி பிரித்து எழுதுவாங்க? குணம் கூட்டல் இருந்தால். வான் முகடு அப்படிங்கிற எப்படி பிரித்து எழுதுவாங்க? வான் கூட்டல் முகடு. ஸோ இது பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்கக்கூடிய பிரித்தெழுதுக. அதே ஸ்கூல் புக்கில் கொடுக்கக்கூடிய எதிர்ச்சொல் கொடுத்துருக்குறாங்க. மறந்து நினைத்து, வளர்ந்து தளர்ந்து, தூற்றும் போற்றும், கோலை வீரன், வெல்லும் தோற்கும், துன்பம் இன்பம், சோம்பல் சுறுசுறுப்பு, வளர்ச்சி வீழ்ச்சி, மேதை பேதை. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்கக்கூடிய எதிர்சொல். அடுத்து இது பார்த்திங்கன்னா சரியான விடையை தேர்ந்தெடு. பிறருடன் பிறருடன் டேஸ் வழக்கம் இருந்தால் அதை விட்டுவிட வேண்டும் என்று பாடல் ஆசிரியர் கல்யாண சுந்தரம் வலியுறுத்துவது எது? பம்பு செய்தல். அது ஆன்சர். கிரீன் கலர் கொடுத்துருக்கு இல்லையா, அது ஆன்சர். எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் யார்? கல்யாண சுந்தரம். மக்கள் கவிஞர் என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யார்? கல்யாண சுந்தரம். தமது பாடல்களின் வாயிலாக உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர் யார்? கல்யாண சுந்தரம். கீழே கொடுக்கப்பட்டவர்களுள் சமூக கருத்துக்களை வலியுறுத்தி பாடியுள்ளவர் யார்? அவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தான். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. மக்கள் கவிஞர் என அழைக்கப்படுபவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இது கூற்று 1. கூற்று 2, உழைக்கும் மக்களின் துயரங்களையும் பொது உடைமை சிந்தனைகளையும் தம்முடைய பாடல் வழி பரவலாக்கினார். இது கூற்று 2. 2 கூற்றுமே சரிதான். நம்ம மேலே பார்த்தோம் இல்லையா? ஸோ அதாவது உழைக்கும் மக்களுடைய இந்த உயர்வை பற்றி பாடலை பாடியிருப்பார், பொது உடைமை பற்றி தன்னுடைய பாடல்களை பாடியிருப்பான்னு சொல்லி மேலே பார்த்தோம். அந்த வகையில் கூற்று 2மே சரிதான். அடுத்து, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் வாழ்ந்த காலம் 13/4/1930 முதல் 8/10/1959 வரை. 1930 to 1950 வரைக்கும் தான் வாழ்ந்திருப்பார். ஒரு இளமையான வயசில் இறந்திருப்பார். அடுத்து, மாணவர் பிறர் டேஸ் நடக்கக்கூடாது, பிறர் தூற்றும்படி நம்ம நடக்கக்கூடாதான். தூற்றும்படி அப்படிங்கிறது ஆன்சர். நாம் டேஸ் சொற்படி நடக்க வேண்டும், மூத்தோர் சொற்படி நடக்க வேண்டும். மூத்தோர் என்பது ஆன்சர். கைப்பொருள் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது கை கூட்டல் பொருள். மானமில்லா என்னும் சொல்லை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் மானமில்லா. நெறி என்னும் சொல் தரும் பொருள் பார்த்தீங்கன்னா வழி. தூற்றும்படி என்னும் சொல் தரும் பொருள் இகழும்படி.
மூத்தோர் என்னும் சொல்லும் தரும் பொருள் பார்த்திங்கன்னா பெரியோர். மேதைகள் என்னும் சொல் தரும் பொருள் அறிஞர்கள். மாற்றார் என்னும் சொல்லு தரும் பொருள் பார்த்திங்கன்னா மற்றவர். வற்றாமல் என்னும் சொல் தரும் பொருள் பார்த்திங்கன்னா அழியாமல். ஸோ 17 கொஸ்டின் கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு வந்து ஸ்கூல் புக்கில் இதில் மட்டும் இல்லாமல் எங்களால் முடிஞ்ச கொஸ்டின் எடுத்து வச்சுருக்கோம் ஓகேங்களா. அந்த மாதிரி இருக்குது. 17 கொஸ்டின் இருக்குது. ஸோ எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பற்றி இவ்வளோ தான் டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ எதுவும் டவுட் இருந்தாலும் வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த PDF வேணும் அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுக்கு டெஸ்ட்டும் ஃப்ரீயாக கொடுத்துட்ருப்போம் ஓகேவா. ஸோ எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ தான். ஸோ இலவசமாக வந்தால் யாருமே பயன்படுத்த மாட்டேறீங்க எனக்கு தெரியுது. ஸோ டெலிகிராம் சேனல் நிறைய பேர் வெளியே போயிட்டீங்க பார்த்தேன். ஸோ உங்களுக்கு இலவசமாக கொடுக்கும்போது அதோட அருமை தெரியாது. ஸோ எக்ஸாம் எழுதி வெளியே வந்த பிறகு தெரியும் ஓகேவா. ஸோ அவங்க இலவசமாக கொடுத்தாங்க அதாவது படித்தமில்லையோ அல்லது பார்த்தமில்லையோ அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணும். ஸோ அப்போ வருத்தப்பட்டு எந்த பயனும் இல்லை ஓகேங்களா. ஸோ நன்றி வணக்கம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குரூப் 4 படிக்கிறவங்களுடைய ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ மேக்ஸிமம் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிக்கோங்க.